சட்டத்துல இல்லாத விஷயம். இது இப்படி இருந்தா தான், ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் நம்ம இருந்தா தான் பிசினஸ் மேன் ஆக முடியும், அந்த மாதிரியான விஷயங்கள் அல்ல. இந்த கேம்ப் நம்ம எதுக்காக நடத்துறோம்னா, ஒவ்வொரு வருஷமும் என்டர்பிரனர்ஷிப் கேம்ப் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே நடக்கக்கூடிய விஷயம். இது இந்த கல்லூரியில எல்லா கல்லூரியிலுமே நடக்கிறது. இந்த கல்லூரியில இது நடத்தக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் என்டர்பிரனரா உருவாக்கணும், பிசினஸ் மேன்ஸா வரணும். எல்லாருமே நினைச்சுக்கிறோம் பிசினஸ் மேன் என்டர்பிரனர் அப்படிங்கிறது ஏதோ வானத்திலிருந்து வந்த ஒரு விஷயம், நம்மளால அதை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையவே கிடையாதுங்க. நீங்க தொழிலாளியாக இருப்பதற்கும் முதலாளியாக மாறுவதற்கும் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. என்ன தெரியுங்களா? அவன் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கான். அதாவது வரக்கூடிய கஷ்டம் துக்கம் எதுவா இருந்தாலுமே அதை தாங்கிட்டு தன்னுடைய தொழிலை வளர்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவங்க முதலாளியா இருப்பாங்க. கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் என்ன இருப்பாங்க? கடைசி வரைக்கும் தொழிலாளியாகத்தான் இருக்கணும். அதாவது ஒரு விஷயம், ஹிட்லர் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவாப்ல, மனிதன் ஒருத்தர் ஏழையா பிறக்கிறது அப்படிங்கிறது அவனோட குற்றம் கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. பட் ஒருத்தர் ஏழையாவே சாகலாம் அப்படின்னா அது அவனுடைய குற்றம் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க பிறக்கிறப்ப உங்க அப்பா அம்மா தொழிலாளியா இருந்திருக்கலாம், கஷ்டப்படுறவங்களா இருந்திருக்கலாம். ஏன்னா நானும் சாதாரண ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வந்த பையன் தான், சரிங்களா? நான் எனக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல எங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன் அப்படிலாம் கிடையாது. சாதாரண என்ன சொல்றது, ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி, ஒரு மார்க்கெட்ல வேலை பார்க்கறவங்க தான் என்னுடைய பெற்றோர்கள். ஆனா நம்ம தொழிலதிபரா மாறுறதுங்கிறது நம்மளுடைய கரங்கள்ல தான் இருக்கே தவிர அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. சோ